ஹாய், இது என்னோடய ஸ்லோ மார்னிங். 12 இயர்ஸ் கழிச்சு என்னோடய ஸ்லோ மார்னிங் எனக்கு வந்து திருப்பி கிடச்சிருக்கு. இதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். யாருனா ஒருத்தர் இன்றைக்கி கண்டிப்பாக ஐயோ இன்றைக்கி வேலைக்கு போகணுமா அப்படின்னு போயிருப்பீங்க. உங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனால் ஒரு சமயம் இதெல்லாம் வந்து நல்லதுக்கு தான். ஒரு நாள் வந்து எல்லாமே நல்லபடியாக மாறும். அன்றைக்கி மாறும்போது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சபடி நடக்கும். ஓகேவா? ஸ்மைலோடு வேலை பாருங்கள். பிடிச்ச வேலையே பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. பிடிக்காத வேலையில் ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆக நினைக்காதீங்க. உங்களோட பிடிச்ச விஷயத்த வந்து அப்கிரேட் பண்ணி அதுலேருந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணி அந்த வேலையை விட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயமான எந்த வேலை இருக்கோ அதில் மாறுறதுக்கான வழிகளை நீங்களே தேடிக்கோங்க. எந்த வழியும் நம்மளுக்காக வந்து அமையாது. நம்மளாக வந்து தேடிக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. எல்லாருமே வந்து டீ குடிச்சிங்களா காலையில்? ஐம் சாரி, இந்த வீடியோ போடும்போது ரொம்ப லேட்டாக இருக்கும். ஏன்னா நான் எழுந்ததே 9:30 அதனால் உங்களோட லஞ்சில் தான் நான் இந்த வீடியோவை போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வந்து க்ரீன் டீ குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் வெயிட் ரெட்யூஸ் பண்ணலான்னு தான். அழகு அப்படின்றத தாண்டி ஆமாம் கொஞ்சம் அழகாக வேணும்ல அப்படின்னு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட முடியாதா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து போடலாம். இப்போ வீட்டில் இருக்கும்போது தானே நம்ம வந்து வெயிட் ரெட்யூஸ்லாம் பண்ண முடியும். நிறைய டைம் கிடைக்கும். வாக் பண்ணலாம், ஜாக் பண்ணலாம். ஆனால் நான் டைம் நிறைய கிடைக்கும்போது அதை யூட்டிலைஸே பண்ண மாட்டேங்கிறேன். ரொம்ப சோம்பேறியாக நிறைய டைம் அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே கழிச்சிட்ருக்கேன். ஆனால் அதுவும் நல்லது தானே. கொஞ்ச நாள் நீங்கள் படுத்துகிட்டே இருங்களேன். ஒரு 10 நாள் படுங்களேன். உங்களுக்கு வெறுப்பாக வரும். ஐயோ ஏன்டா எழுந்து ஏதாவது பண்ணணும், உருப்படாமல் போய்டுவோன்னு ஒரு பயம் வந்துடும். ஒரு சிலர் வந்து அதே ப்ராக்டிஸாக எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லலை. இதை வந்து மாற்றணும் அப்படின்றத நம்ம தலையில் டங்குன்னு ஒரு மணி அடிக்கும். அப்போ வந்து நம்ம எல்லாமே கரெக்டாக செய்வோம். ஒரு வேளை உங்களுக்கு டயர்டாக இருக்குது, மூட் ஸ்விங்காக இருக்குன்னா அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்து ஜாலியாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே போங்க. ஒரு நாள் உங்களுக்கே மண்டையில் மணி அடித்து சரியாயிடுவீங்க. இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி காலையில் எழுந்தோடனே ட்ரௌசியாக டயர்டாக அப்படி இருந்த மாதிரி இருந்தது. நேற்று இன்ஜெக்ஷன் போட்டாங்க 3. ஏன் அப்படின்னா அந்த ஆரஞ்சு கடிச்சிட்டான். அவனாக கடிக்கல, ஜானு கொண்டு வந்து என் மேலே போட்டான். அவனுக்கு பிடிமானம் இல்லாதனால அவன் 3 மாதம் குழந்தை தானே, வேறு யாரும் இல்லைங்க. பூனைக்குட்டி பற்றி தான் பேசுகிறேன். அவன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கடிச்சிட்டான். நிறையலாம் இல்லை, லைட்டாக தான். அதுக்கு 3 இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3 வாட்டி இன்ஜெக்ஷன் போடணுன்னு சொல்லியிருக்காங்க. அது போட்டால் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப வந்து உப்புமா கிரேவிங்ஸாக இருந்தது. இன்றைக்கி யாருக்கும் எதுவும் சமைக்கல. ஸோ நம்மளுக்கு மட்டும் தானே உப்புமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வந்து உப்புமாவுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். காலையில் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய கிரேவிங்ஸ் இருக்கும் மதியத்தை விட. அப்போ நான் சாப்பிடும்போது நல்லாவும் சாப்பிடுவேன். ப்ளஸ் வந்து எனக்கு அது நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். எனக்கு மதியம் சாப்பிட்றது அந்தளவு பிடிக்காது. காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ண உடனே ஒரு பசி வருதுல்ல, அதில் சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேலையை விட்டு நின்றுட்டிங்களே, நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்படியே இருக்க போகிறதில்ல, கண்டிப்பாக ஏதாவது சேஞ்சஸ் கிடைக்கும். அப்போ பார்க்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே நல்லபடியாக மாறும். இந்த பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்குல இந்த மியூசிக் வந்து உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கேட்டிருக்கீங்களா? எங்கே கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்களா? ஒரு வேளை உங்களுக்கு இந்த மியூசிக் பிடிக்கும்னா இந்த சீரீஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த சீரீஸ் வந்து அவ்வளோ என் வாழ்க்கையை மாற்றுச்சுன்னு நான் சொல்லலாம். எனக்கு எப்போவாவது ரொம்ப லோவாக கஷ்டமாக அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து இந்த சீரீஸை வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு லேட்டஸ்ட்டாக. அது வந்து வச்சு பார்ப்பேன். வாழ்க்கை எவ்வளோ அர்த்தமானது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், அதை தாண்டி மேலே வரணும். ஒரே இடத்துல ஸ்டக் ஆகிட்டா வாழ்க்கையில் ஒன்றும் யாரும் வந்து ஒரு கயிறு கொடுத்து மேலே வந்துடலாம் சொல்ல மாட்டாங்க. நம்மளே தான் வந்து கயிறை தேடி மேலே ஏறி போயிடணும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோ அன்பான விஷயங்கள் நிறைய இருக்கும். அதை நம்ம பார்க்க மாட்டோம். லவ் எல்லா இடத்துலையும் கிடைக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். இதெல்லாம் நான் சீரீஸில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுலேருந்து என்னால் வெளியவே வர முடியல. சரி, ஓகே, என்னோடய வீடியோஸ்க்கெலாம் இந்த இந்த மியூசிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்ல, அதனால் இது வந்து ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக். இது ஃபர்ஸ்ட்டில் வந்து அந்த வேர்டிங்ஸ்லாம் என்னென்னே புரியாது. ஆனால் வந்து அதை கேட்கும்போது அப்படியே நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கிச்சடி, உப்புமா என்ன வேணால் எடுத்துக்கலாம். சில பேருக்கு இதை பார்த்தாலே மூஞ்சி சொல்லி போயிடும். ஐம் சாரி ஃபார் தட். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நாட்டு சக்கரை போட்டு ஃபைனலாக டெசர்ட் மாதிரி சாப்பிட்லான்னு நினச்சேன். எப்போயுமே உப்புமா ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டு கொஞ்சம் வச்சு அதில் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுவேன். ஸோ வந்து ஏதாவது கேசரி சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் அதனால். ஆனால் அதில் கொஞ்சம் எறும்பு இருந்ததுனால அடுப்பு மேலே கொஞ்சம் வச்சு, இப்போ தானே சமைச்சோம், ஹீட்டாக இருந்ததில்ல, அந்த எறும்புலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டியாக இருந்தது. எனக்கு மட்டும்தான், உங்களுக்கு எப்படி தெரியல. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.